இந்த ஒப்பந்தம் நமக்கு முறையாக இல்லை, ஓய்வூதியருக்கு பெரும் பாதகத்தை உருவாக்கும். இந்த ஒப்பந்தத்திலே ஓய்வூதியருடைய நலனுக்கு ஏற்ற விதிகளோ அல்லது எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. மின்சார வாரியத்தை எப்ப பிரிச்சாங்கிறதே இந்த ஒப்பந்தத்தில் தெரியல. பென்ஷனருக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு நாம் நம்பவில்லை, அது உண்மையும் அல்ல. ஊழியர்களுக்கு ஓய்வு கால பயன்கள் வழங்குவதற்காக ஏன் டெண்டரை கோரணும்? ஓய்வூதியருக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒப்பந்தத்தில் எந்த இடத்திலுமே இல்லை. 2010 ஜிஓ 100 போட்டாங்க. அதை ஒட்டி ஊழியர்களோட நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒப்பந்தம் தேவை என்று சொல்லி 12/2/2024 மின்சார வாரியத்தில் ஒரு ஒப்பந்தத்தை அனைத்து தொழிற்சங்கங்கள் ஓய்வூதிய சங்கங்கள் சேர்ந்து போட்டாங்க. அதில் நீங்கள் கையெழுத்து போடல. ஏன் கையெழுத்து போடவில்லை என்பதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓய்வூதியருக்கான பல்வேறு விஷயங்கள் அதில் பாதகமாக இருப்பதுனா அதை நாங்க கையெழுத்து போடல. ஏன் கையெழுத்து போடலன்னு சொல்றதுல 2-3 விஷயத்தை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். ஒன்று, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தரப்பு ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கண்டிஷனல் கேரண்டி என்று அன்கண்டிஷனல் கேரண்டி என்று சொன்னார்கள். ஆனா இப்ப கொடுக்கக்கூடியதுல அன்கண்டிஷனல் கேரண்டி கிடையாது. அது நாங்க தான் கேரண்டி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல தனி செப்பரேட் ஃபண்ட் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். செப்பரேட் ஃபண்ட் உருவாக்குவதை நாங்கள் விரும்பவில்லை. மூன்றாவது, இது பூராவும் எதிர்கால ஓய்வூதியர்களுக்கு, அதாவது பழைய ஓய்வூதியர்களுக்கு கேஷ் ஃப்ளோ அடிப்படையில தான் உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. ஆகவே இதை எதிர்த்து நாங்கள் கையெழுத்து போடாமல் விட்டோம். ஓகே, நீங்க கையெழுத்து போடவில்லை என்றாலும் கூட ஒப்பந்தம் அரங்கேறி இருக்கு. அப்ப இந்த ஒப்பந்தத்தில் நீங்க மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க வேற ஏதாவது முயற்சிகள் பண்றீங்களா? அதற்கான உங்களோட நடவடிக்கை என்னன்றது சொல்லுங்க. ஒப்பந்தம் ஏற்படவே இல்லை, அது ஒரு உடன்படிக்கை தான். மின்சார வாரியத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் ஓய்வூதிய அமைப்புகளுக்கும் கொஞ்சம் ஒரு உடன்படிக்கை தான். இந்த ஒப்பந்தம் நமக்கு முறையாக இல்லை, ஓய்வூதியருக்கு பெரும் பாதகத்தை உருவாக்கும் என்ற அடிப்படையில நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதாவது அவருக்கு கொடுத்தா 3ஆம் தேதி அந்த ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணாங்க, 5ஆம் தேதி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, 7ஆம் தேதிக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும்னு சொன்னாங்க. 8ஆம் தேதி அன்னைக்கு ஒரு இமெயில் அனுப்பி எல்லாரையும் கையெழுத்து போட 12ஆம் தேதி கையெழுத்து போடுவதுன்னு சொன்னாங்க. 12ஆம் தேதி கையெழுத்து போடுவதற்கு பதிலாக எங்களுடைய அட்வொகேட்டை சந்திச்சு இது சம்பந்தமாக பேசி ஒரு வழக்கை தொடுத்தோம். 33/65/2024 அடிப்படையில் வழக்கை தொடுத்து அன்றைக்கே அந்த வழக்கு நடைபெற்றது. ஆக அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த வழக்கின் இறுதியில இன்னும் தீர்ப்பு கிடைச்சிருக்கு சொன்னா, நீங்க 6ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அப்ஜெக்ஷனை மின்சார வாரியத்திற்கு கொடுங்கள், மின்சார வாரியம் அதை கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதனுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பல்ல ஆணையை, அதாவது அரசுக்கும் வாரியத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சங்கம், பெரும்பான்மையான சங்கங்கள் கூட ஜிஓ 100 தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டால் பென்ஷன் மற்றும் இதர சலுகைகள் பாதுகாக்கப்படும் என்பதற்காக தொடர்ந்து நீண்ட ஆண்டுகளாக ஒப்பந்தம் ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. மின்வாரியத்தில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கள் ஜேஏசி சார்பாக கூட அந்த கருத்துக்களை அவங்க தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஓய்வூதியர்கள் பென்ஷன் மற்றும் இதர சலுகைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தில் பாதுகாக்கப்படக்கூடிய அம்சங்கள் ஏதாவது இருக்கு? அதுல அது பாதுகாக்கக்கூடிய அம்சம் எல்லாம் கிடையாது. 1/7/57 அரசாங்கம் போராட்டம் நடத்தினதுக்கு பின்னால ஒரு ஆணை வெளியிட்டார்கள். அந்த ஆணையில குறிப்பிட்டது என்னன்னு சொன்னா, அரசு ஊழியருக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ ஓய்வூதியம் உள்ளிட்ட அத்தனையும் உங்களுக்கு வழங்கப்படும் என்று அப்ப அந்த 57 அவங்க சொன்னாங்க. அதனுடைய நிலைமைகள் இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தில் இல்லை. அதே மாதிரி கடத்தப்பட்ட ஓய்வூதியம் சம்பந்தமாக அது 1960 அந்த விதிகள் சம்பந்தமாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஓய்வூதியம், பணிக்கொடை, குடும்ப ஓய்வூதியம் இவைகளெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவாதம் கூட இதில் இல்லை. ஆனா இதை இவங்க வேணும் என்று சும்மா அப்படி வெற்றி அல்லது எல்லாருக்கும் நலன் பயக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்திலே ஓய்வூதியருடைய நலனுக்கு ஏற்ற விதிகளோ அல்லது எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. 12ஆம் தேதி பிப்ரவரி 12 போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது ஒரு 4-5 தொழிற்சங்கங்களை தவிர அநேகமாக பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு. போட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, ஒப்பந்தம் அரங்கேறியதன் மூலமாக ஓய்வூதியர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்றாங்க. மீண்டும் அந்த கருத்தை அவங்க வலியுறுத்துறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்களா, உங்க தரப்புல இருந்து பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்றீங்க. அதுல கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஏன் எப்படி பாதுகாக்கப்படவில்லை என்று கிளாரிட்டியா சொல்லுங்களேன். பழைய ஓய்வூதியர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஜீவோ பிரகாரம் அது 100ஆக இருந்தாலும் சரி, 32ஆக இருந்தாலும் சரி, கேஷ் ஃப்ளோ ஆனால்தான் பென்ஷன் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது.
இது மட்டும் இல்ல, இதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மின்சார வாரியத்தை எப்ப பிரிச்சாங்கிறதே இந்த ஒப்பந்தத்தில் தெரியல. ஆனால் அரசும் வாரியமும் மின்சார வாரியத்தை 3ஆ பிரிச்சு கம்பெனிகளாக மாற்றி விட்டார்கள். இந்த ஒப்பந்தத்துல 12/2/2004 இவங்க கையெழுத்து போட்டாலும் அந்த சட்டம், அந்த கம்பெனி ஆக்ட் சட்டம் எப்ப வந்ததுன்னே தெரியாது. எப்ப வந்ததுன்னே தெரியாத ஒரு நிலையில பென்ஷனருக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்கு நாம் நம்பவில்லை. அது உண்மையும் அல்ல. இப்போ இந்த பிப்ரவரி 12 போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது 31/3/2003 வரையான பழைய பென்ஷன் திட்டத்தில் உள்ள பணியாளர்கள். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1,02,000 பேர் இருப்பாங்க. அது இல்லாத ஒர்க் பண்ற பணியாளர்கள் ஒரு 35,000 பேர் இருப்பாங்க பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறவங்க. இவர்களுக்கான பென்ஷன் மற்றும் ஓய்வூதிய பயன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்றாங்க. பாதுகாக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இல்லை. அப்படி பாதுகாக்கப்படணும்னு சொன்னாக்கா மின்சார வாரியம் ஒரு டெண்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. 98,000 ஊழியர்களுக்கும் 93,000 ஓய்வூதியர்களுக்கும் அவர்களுக்கு பென்ஷன் வழங்குவதற்காக, ஊழியர்களுக்கு ஓய்வு கால பயன்கள் வழங்குவதற்காக ஏன் டெண்டரை கோரணும்? டெண்டர் கோர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு என்னன்னு சொன்னாக்கா, இவர்கள் 2016 ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அந்த கார்பஸ் ஃபண்டில் ஒரு 1,200 கோடி ரூபாய் சேமிச்சாங்க. அந்த பணத்தை கூட அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓய்வூதியருக்கு தொடர்ந்து ஓய்வூதியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒப்பந்தத்தில் எந்த இடத்திலுமே இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.